श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 11வது अध्यायम् ब्रह्मानन्दे योगानन्दः। 119வது श्लोकम्। यद्यप्यसौ चिरं कालं समाधिर्दुर्लभोर्नृणां तथापि क्षणिको ब्रह्म आनन्दं निश्चयात् निश्चाय यत्यसौ। மனிதனுக்கு வாழ்க்கையில் பல வகையான ஆனந்தங்கள் கிடைக்கிறது. துக்கம் பற்றி பேசலை, துக்கமும் கிடைக்கிறது. ஏன்னா இங்கே பிரம்மானந்தம் అనేది பேச டாபிக்னால எது கூட எல்லாம் அசோசியேஷன் ஏற்பட்டால் ஆனந்தம் ஏற்படுறதோ, யோகம் அசோசியேஷன், சந்நிஹிதம் க்ளோஸ்னஸ், அதெல்லாமே கூட பிரம்மானந்தம் தான். அதனால் இங்கே யோகானே பதம் தனிப்பட்ட யோக சாதனை அப்படின்னு இல்லை, விஷயங்களை கூட சம்பந்தம் ஏற்பட்டால் அங்கே ஒரு ஆனந்தம் வருது. வாசனைகள் கூட சம்பந்தம் ஏற்பட்டால் அது ஒரு ஆனந்தம் கொடுக்கறது. வித்தையோட சம்பந்தம் ஏற்பட்டால் அது ஒரு ஆனந்தம் கொடுக்கறது. அப்போது இதெல்லாமே எல்லாத்துக்கு கூட அசோசியேஷன் ஆகிறதுக்கு பேர் யோகம். ஸோ நீ எது கூடாவது அசோசியேஷன் ஆகிடும், உனக்கு ஆனந்தம் இதில் வந்தது அப்படின்னு நீ நினைக்கிறியோ, அது நீ எது கூட தொடர்பு வச்சுக்கிட்டோ அதிலிருந்து ஆனந்தம் வரல. இப்போது இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த மைன்ஸில் போகிறவனை இந்த தொப்பிக்கு இங்கே ஒரு லைட் வச்சுக்குவாங்க. அப்போது போகும்போது லைட் தெரிஞ்சிட்டே இருக்குது, வெளிச்சம். அவன் வெளிச்சம் எங்கேருந்து வருது எங்கேருந்து வருது அப்படி எப்படி திரும்பி பார்த்தா இவன் எப்படி இல்லை எங்கெல்லாம் திரும்புகிறான்னு அந்த பக்கம்ல வெளிச்சம் இருக்கும். இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு உதாரணம், ஒரு கல்யாண பார்ட்டியில் பழைய காலம் கல்யாணம், அந்த ஊர்வலம் இதெல்லாம் கொஞ்சம் சாயங்காலம் சமயத்தில் பண்ணும்போது நல்லா இருக்கும். என்ன லைட்ஸ் எல்லாம் வைக்கலாம், 10 பேர் தலைமையில் பெட்ரோமாக்ஸ் லைட் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் நிற்பாங்க. அது போகும் மாப்பிள்ளை ஊர்வலம். அதில் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அந்த தலைமையில் பெட்ரோமாட் லைட்ஸை வச்சுட்டு வந்த ஒரு கூலி லேபரர், அவர் அந்த கல்யாணம் நடத்துகிற அந்த ஏற்பாடு பண்ணுற ஓனரோ யாருக்கிட்டேயோ போய் இந்த லைட்டை எங்கே வைக்க சொல்கிறீங்கன்னு கேட்டான். எங்கே வெளிச்சம் இல்லையோ, அங்கே எங்கே இருட்டாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வையன்னு சொன்னான். இவன் தலைமையில் லைட்டு வச்சுக்கிட்டு எங்கே இருட்டாக இருக்கேன்னு போய் தேடுறான். எங்கேயுமே அவனுக்கு இருட்டே தெரியல. ஏன்னா அவன் தலைமையில் லைட்டு வச்சுக்கிட்ட எங்கே பக்கத்தில் இருக்கிட்டு இருக்கும். ஸோ பிரம்மானந்தம் என்பது நானே தான். நான் அங்கே போன உடனே அந்த பதார்த்தத்தில் ஆனந்தம் பிரதிபலிக்கிறது. எந்த பதார்த்தமாவது ஆகட்டும், அது ஜடம்.
அது இருக்க, அதனால் அது சத்துன்னு கூப்பிடலாம். ஆனால் அந்த சத்துக்கிட்ட நான் போய், சித்தான நான் போய் அப்படி பார்க்கும்போது, சந்நிகிதம் ஏற்படும் போது என்னாகிறது, அதை நான் ஒன்றாயிடுறோம். ஆனந்தம் என்ன, கொஞ்ச நேரத்துக்கு சத்து சித்து ஒன்றாகிற நிலை தான் ஆனந்தம். இதுக்கு சுவாமிஜி கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம், இப்போது நமக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு டேபிள் மேலே ஏதோ நல்ல பிடிச்ச ஸ்வீட் டிஷ் இருக்குது, குலாப் ஜாமுன் ரசகுல்லாவோ, அது அங்கே இருக்கிற வரைக்கும் அது சத்து இருக்கு. ஆனால் சத்து தானாக அதை வியக்தப்படுத்த மாட்டேங்குது, இருக்கின்றதுன்னு சொல்கிறோம். அந்த ஈஸினஸ் என்ன புரியவே மாட்டேங்குது. ஆனால் அது கூட எப்போ கான்ஷியஸான நான் சத்து சித்து போய் அப்படின்னா பிளேட்டில் இருக்கிற அந்த ஸ்வீட்டு எடுத்துக்கிட்டு அது வந்து ஜடம் சத்து, அந்த சத்து வந்து இந்த சித்து இங்கே நாக்கு கூட ஜடம்தான். ஆனால் அங்கே சைத்தன்யம் అనేది ஒன்று இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து ஒன்றாகும்போது சத்து சித்துடைய டிஃபரன்ஸ் போயிடுச்சு. அப்போது அங்கே வந்து அந்த ஆனந்தம் உருவாகிறது. அதையும் கண்ணு மூடி ரசிப்போம். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் குலாப் ஜாமானம். குலாப் ஜாமானம் இல்லை, கேவலம் பிரகாஷ ரூபம் ஞானம். ஞானம்னாவே பிரகாஷம், பிரகாஷம்னாவே சித்துனாவே கான்ஷியஸ்னஸ். இது த டாபிக் மெயினாக இங்கே பேசிக்கொண்டிருக்கிற விஷயம். அதனால் இப்படி சொல்லிட்டு வரும்போது 2 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி கடந்த சத்சங்கத்தில் பார்த்தது அமிர்த பிந்து உபனிஷத்து, அதே பிரம்மோபனிஷத்தும் கூட கூப்பிடப்படுறது. 2 ஸ்லோகங்கள் அங்கே மனசு பற்றி ரொம்ப முக்கியமானது. மனையேவ சம்சாரம், அதனால் மனையேவ மனுஷானம் காரணம் பந்த மோக்ஷயோ, அது அப்படியே அந்த ஸ்லோகங்கள் ரிஃபர் பண்ணார். அப்படி சொல்லும் போது அங்கே அதை சொன்னதுக்கு பிறகு 118 சமாதி அనే பதத்தை உபயோகப்படுத்திட்டார். நமக்கு பொறுத்த வரைக்கும் சமாதி அபியாசம்னா நிதித்தியாசனம் தான். ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் అనేది வேதாந்தத்தில் நம்ம அது ஒத்துக்கிறது இல்லை, தேவையில்லை. நிதித்தியாசனம் தான். அப்போது அந்த நிதித்தியாசனத்தினால சித்தம் சுத்தமாகி சலனம், சித்தத்தில் சலனமெல்லாம் அடங்கி அப்படின்னு ஒரு ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அது கூட அங்கே தான் சமாதி அనే வார்த்தைன்னு கொண்டு வந்தார். இப்போ இந்த 119 வந்து இந்த சப்போஸ் சமாதின்னு சொன்னால் கண்ணு மூடி தியானம் பண்ணுறதுன்னு வச்சுக்கிறோம். இப்போது யோகிகள் பேசுகிற சமாதி ரொம்ப நேரம் மணிக்கணக்கு அப்படியெல்லாம் கூட இது சாதாரண மனிதர்களுக்கு எல்லாருக்கும் அது வந்து அவ்வளோ சுலபமாக ஏற்படுறதில்லை, துர்லபம். அது சமாதி துர்லபம் நுணாம். இது சிரம் காலம், லாங் சமாதி. தனியாக ஏதோ யோகி நானும் அந்த யோகத்தில் சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறவங்க யாரோ பண்ணுவாங்க. நார்மலாக இப்போ நம்ம வேதாந்தம் கேட்குறோம், கிரகஸ்தர்களாக இருக்கிறோம், அப்போ வரோம், கேட்குறோம், புரிஞ்சுக்கிறோம், இதோட பலம் அடையிறோம். இப்போ நமக்கு என்ன அப்படியெல்லாம் உட்காரணுமா, போய் தனி அதுக்கு எங்காவது போகணுமா, அப்படி சாத்தியப்படுது. ஆனால் ததாபி அப்படி இருந்தால் கூட உனக்கு பிரம்மானந்தம் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா முதல்ல புரியணும். அதுக்கு தான் இப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது கொஞ்சம் நேரம். க்ஷணிக்காக அந்த கிளிம்ஸ் வந்து பிரம்மானந்தம் தூக்கத்தில் எல்லாமே நல்லா எக்கச்சக்கமாக கிடைக்கிறது. ஏன்னா இப்போ 6-8 மணி நேரம் தூங்குறோன்னா நம்ம சமாதி பண்ணுற மாதிரி தானே.
ஒன்றும் சிரமம் பண்ணல. யோகிகள் மாதிரி சிரமமே பண்ணல. கொஞ்சம் நல்ல தூக்கம் வந்துச்சுன்னா பரவாயில்ல. அதையும் வரணும், அப்புறம் கர்மம் அது வேறு. ஆனால் இப்போ அந்த சமாதி நமக்கு நினைவில் அதோட பலம் இங்கே கொடுக்குற நமக்கு தெரியல. ஏதோ கொஞ்சம் உஷாராயிடுறோம், ஃப்ரெஷ் ஆகிடுறோம், திரும்பி வேலை ஆரம்பிக்கிறோம், எல்லாம் பண்ணுறது. பாடி மைண்டு கொஞ்சம் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகுது. కానీ இன்டலெக்டில் இருக்கிற துக்கமோ கவலையோ பிரச்சனையோ தாபத்திரயமோ அது போகிறது இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா யாருக்கு வேறு தனி யோகா ப்ராக்டிஸ் தேவையில்லை, சாஸ்திரமும் தேவையில்லை, சிரவணமும் தேவையில்லையே. எல்லோரும் அவங்க நிம்மதியாகவே என்ன 6 மணி நேரம் நான் சமாதி அபியாசம் பண்ணிட்டேன், மனசில் எல்லா கல்மஷம் போயிடுது. எங்கே போயிடுது? சேர்த்து வச்சுக்கிட்டு எழுந்திரிச்ச உடனே நேற்றுக்கு போட்ட சண்டை திட்டு அதுதான் ஞாபகம் வருது. காமக்ரோத லோபங்கள் போகலை. அது அப்படி போகாது. இப்படி சிரவணம் பண்ணி నెనవులో నిధిధ్యాసనం రూపత్తులో నిధిధ్యాస రూప సమాధి. சமயக் அதிக்கு பேர் சமாதி. ஓகே, அதனால் இங்கே அதுதான் சொல்கிறாரு. அப்படி சில ஓகே தூக்கம் தான் இந்த சாப்டரில் ஆரம்பத்தில் நிறையவே பேசிட்டார் இவர் கூட. அங்கேருந்து ஆரம்பித்தார். அப்புறம் அங்கே எல்லாம் கொஞ்சம் கேள்விகளெல்லாம் எழுப்பப்பட்டது. பரவாயில்ல, அது கவனிச்சாச்சுன்னா தூக்கத்தில் நான் எப்படி தான் எல்லாம் எதுவும் இல்லாமல் அகங்காரம் இல்லை, எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அது என்னவா இருந்திருக்கணும், அது எங்கேருந்து வந்துச்சு நீ கொஞ்சம் சிந்தனை பண்ணி. இப்போ நினைவில் இப்படி சாஸ்திர குரு உபதேசம் கேட்டுகிட்டே இருக்கும்போது சத்சங்கத்தில் கேட்டதுக்கப்புறம் தனியாக கூட நானும் அதை கொஞ்சம் சிந்திப்பேன். கண்ணு முடியும் விசாரணை பண்ணுவேன். பண்ணும்போது ஒரு க்ஷண சமயம் அந்த நானே அகங்காரம் இல்லே நினைச்சாவே போதும். நினச்சி கொஞ்ச நேரம் இந்த நானேது இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? எந்த நானும் அகங்காரம் இதனே என்னென்னமோ இருக்கு, என்னென்னமோ சந்தேகம் இருக்கு, என்னென்னமோ தெரிஞ்சுக்கணும், என்னென்னமோ ஒரு இப்போ பார்த்து ஓடிட்டுருக்கு, ஃபீல் பண்ணுறது. அது எதுவுமே இல்லாதனால தானே நான் அங்கே சுகமாக இருக்கேன் தூக்கத்தில் அப்படின்னு இப்போ சிந்திச்சு கவனித்து ஒரு க்ஷணமாவது எனக்கு எஸ் நானு இப்போ எது நினைக்கிறானோ அது இல்லாமல் ஒரு குறை இல்லாமல் பூர்ண வஸ்துவாக நான் இருக்கேன். சுத்தம் நான் இருக்கேன். அந்த சுத்த நான் அது திரும்பி நான் சுத்தம் நான் இருக்கேன்னு சொல்லாது, சொல்ல வேண்டாம், எதுவுமே இல்லை. அதனால தான் அங்கே மௌனமாயிப்போம். மௌனம். அதனால் நிறைய வாட்டி எல்லா விவகாரம் சுற்றி பண்ணும்போது கண்ணு திறந்து நினைவில் இருக்கும்போதே இந்த நானன் இது இல்லாமல் இருந்த எப்படி இருக்கும்? சமாதி. அதுக்கு சுற்றி எப்போ சிலதெல்லாம் திரும்பி கிளம்புறதோ சம்சாரம். ரெண்டு சாதா, சமாதி சம்சாரம். சரி, சம்சாரம் எனக்கு தெரியாது, ஆனால் சமாதி கலங்கலை. ஏன்னா அகங்காரம் தலை தூக்குறதே அணங்கி போகிறது. அலைகள் போல் அலைகள் எலும்பலாம் அணிஞ்சு போகலாம். జలం எங்கே போச்சு? జల దృష్టిలో అలై అనేది అసలు ఇల్లవే இல்லை.
எந்த வகையில் என்ன ஆர்குமெண்ட் பண்ணாலும் சரி இல்லை. அப்படி பிரம்மமான என்னுடைய திருஷ்டியில் பிரம்மனுக்கு இது திருஷ்டி இருக்குன்னா என்ன, துவைத்தம் பார்த்துட்டு இருந்தால் கூட சர்வத்வைத்த சாட்சி நான். துவைத்தம் தெரிகிறது எனக்குள்ள, ஆனால் என்ன ஒன்றும் தொடலை. பாகவதத்தில் கோபிகள் ஒரு நாள் கிருஷ்ணன்கிட்ட கேட்டாங்க, இந்த கோபிகள் தெரியல கொஞ்ச நாளில் அவள் வந்து அந்த யமுனா தாண்டி சில பிக்ஷை அங்கே துர்வாச மகாமுனி இருந்தார். அவர் எவ்வளோ நாள் இருக்கார், எதுக்கு இருக்கார். இவங்கள் வந்து முனிவர் இருக்காருன்னு சில கோபிகள் எல்லாம் அவருக்கு பால் தயிர் அதெல்லாம் கொண்டு போய் பிக்ஷை கிருஷ்ணர்கிட்ட சொன்னாங்க. ஒரு நாள், கிருஷ்ணா யமுனா வந்து ரொம்ப வேகமாக நிறைய ஜலம் இருக்கு, ஈவன் கூட ஏதாவது போட்டி சின்ன கப்பல் அப்படி உட்காந்து கூட போகிற மாதிரி தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார். கேட்டாங்க. கிருஷ்ணர் சொன்னார், யமுனாஜி கிட்ட போயிட்டு அங்கே கிருஷ்ணர் பிரம்மச்சாரியாக இருந்தால் நீ எங்களுக்கு வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க போய். எல்லாரும் ஆல்ரெடி பிரம்மச்சாரியாமா. இத்தனை கோபிக்குள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு, அப்போ இன்னும் சின்ன வயசில் இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இல்லை, அப்போயும் அவங்களுக்கு தெரியும் எனக்கு கூட எவ்வளோ படுகிறாரு, எனக்கு முத்தம் கொடுக்குறாரு, என்னை பிடிச்சிக்கிறாரு, இடுக்கிறார், எல்லாம் சொல்கிறார். அதனால் அவங்களுக்கு வந்து எப்படி நம்புவான்? சரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவங்க போகாமல் ஒருத்தர் வந்து பாரு எல்லாம் சொல்கிறாங்க. சரி போய் ட்ரை பண்ணி பாருங்கன்னு போய் சொன்னாங்க. சொன்னால் யமுனா இடம் கொடுத்துச்சு, குறைஞ்சி போயிடுச்சு. அப்படியே நடந்து போகலாமாயிடு போயிடு. என்ன இந்த கதை சொல்கிறதுன்னா, அவர் வந்து என்ன சேஷ்டை பண்ணான்னு பரபிரம்மத்துக்குள்ள இந்த துவைத்தம் எல்லாம் எதுவுமே தொடாத. அந்த பரபிரம்மன் நான் தான் சைத்தன்யம். அப்போ என்ன இது இது என்ன அசட் கிளைம் பண்ணுறது தான் ப்ராப்ளம். வை யூ கிளைம்? அது டிஸ்கிளைமிங் ப்ராக்டிஸ் இஸ் கால்டு சமாதி. சரி, இப்போது அப்படி சொல்லிட்டு அப்போது பிரம்மானந்தம் అనేది அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டேஸ்ட் தெரிஞ்சால் கூட டேஸ்ட்னா ரிகக்னைஸ் பண்ணால் கூட அது நிச்சயாயதி அசோ அவனுக்கு எஸ். அப்போது இதுதான் என்னுடைய ரியல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம், முதல்ல அந்த நிச்சயம் வரணும், கன்ஃபர்மேஷன் வரணும். அப்போது என்னமோ ஆகட்டும், என்னமோ போகட்டும், என்ன ஆகுமோ என்ன போகுமோ என்ன வருமோ யாருக்கும் தெரியாது. அது அப்படிதான். சும்மா நான் பாட்டுக்கு நான் என்ன செய்யணுமோ அது செய்வேன். பட் இன்னர் டிஸ்டர்பன்ஸ் இஸ் நாட் தேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இது யார் பண்ண முடியுது? யார் பண்ண முடியும்? ஸ்ரத்த பற்றி பேசுகிறாரு. நேதி தானே ஸ்ரத்த விஷயம் அவ்வளோ பேசிட்டோம் பாருங்க. கரெக்டாக இன்னைக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்லோகம் ஸ்ரத்தா. ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் இப்படி தீரஹா அண்ட் ஸ்ரத்தாலுஹு, ஸ்ரத்தாவான். 2 3 4 ஸ்லோகங்கள் இது வரும். 120வது ஸ்லோகம் ஸ்ரத்தாலுர்வ்யசனீயோத்ர நிச்சினோத்யேவ சர்வதா நிச்சிதே து சக்ருத்தஸ்மின் விஸ்வசித்யன்யதாப்யயம். ஸ்ரத்தாலுஹு. இந்த பக்தி ஹிந்தி நியூஸில் எல்லாம் வந்து ஸ்ரத்தாலுஹு சொல்லுவா.
எனி ஆக்சிடெண்ட், எனிவேர் எனி ப்ராப்ளம் ஹேப்பன்ட், அங்கே ஸ்டாம்பேடு ஆயிடுச்சு எனி டெம்பிள் அப்படின்னா கூட பக்தாள், நம்பிக்கை இருக்கிறவங்கள், ஸ்ரத்தாளு. ஸோ யாருக்கு ஒருத்தனுக்கு இந்த நம்பிக்கை, ஃபெய்த்து, ஸ்ரத்தா, அது அப்படி சும்மா ஒரு நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை சொல்லி விட முடியாது. அதுக்கு சோமெனி என்ன நீ இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்தாலும் சரி. சின்சியாரிட்டி, கமிட்மெண்ட்டு, பங்க்சுவாலிட்டி, டெடிகேஷன், டிசிப்ளின், இன்னும் நிறைய சேர்த்துங்க. மைண்ட் எல்லாம் ஸ்ரத்தா. பட் இன் ஜென்ரல் த ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத வைஹி அப்படின்னு கைவல் ஆரம்பத்தில் சொன்னது போல் டிவோஷன் அண்ட் ஃபெய்த், அதுதான் இங்கே எம்பசைஸ் பண்ணுறார். அது இருந்தால் யாரும் ஒருத்தனுக்கு வந்து ஸ்ரத்தாலு, இவனுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாரு, மிஸ்டர் வியசனி. ஓகே, அந்த சிந்திஸ் பேர் எல்லாம் அப்படி எல்லாம் தான் இருக்கும். மதானி, நந்தானி அப்படி இல்லை. ஸோ வியசனி மீன்ஸ் இவன் வந்து இந்த பிரம்ம చింతనలో பைத்தியக்காரன். இவன் వ్యసனம், எடிக்டட். துர்வியசனங்கள் ஏதாவது இருந்த ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு, டிவேஷன், இதெல்லாம் வியசனம். மீன்ஸ் so much infatuated with that, involving in that. ஸோ இங்கே வியசனின்னு கூப்பிடுறாரு. அப்படின்னா எதில் வியசனம்? அத்திர, இங்கே அத்திரன்னா அந்த சமாதி, அந்த நிதித்தியாசனம், அவேர்னஸோடு இருக்கிறது. எப்போவுமே மறக்கல. மனசு விகாரங்கள் அதில் உளுந்து போல. அப்படி யார் ஒருத்தன் இந்த சமாதி விஷயத்தில், அப்படின்னா இந்த அவேர்னஸ் விஷயத்தில், இந்த அலர்ட்னஸ் விஷயத்தில் அத்தியந்த ஸ்ரத்தையோடு இருக்கானோ. ஓகே, இங்கே வியசனியன்னா ரொம்ப சின்சியராக சொன்னதை ப்ராக்டிஸ் பண்ண, கமிட்டட் டு ப்ராக்டிஸ். அவன் வந்து சர்வதாயேவ நிச்சினோதி. அவன் இங்கே சர்வதான்னா ஆல்வேஸ் இல்லை, கண்டிப்பாக கண்டிப்பாக அவனை வந்து இந்த பிரம்மானந்தத்தினை தன்னை ஸ்வரூபன்னு சொல்லிட்டு உணர முடியும். நிச்சினோதி மீன்ஸ் நிச்சயம் பண்ணுறதுன்னு அர்த்தம், கன்ஃபர்ம் பண்ணுறதுன்னு அர்த்தம், அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே அனுபவிக்கிறதுன்னு சொல்லும்போது ப்ராப்ளம் வரும். பிகாஸ் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இல்லையே பிரம்மானந்தம் சொல்லும் போது. அதனால நிச்சினோதி, அனுபவிக்கிறான்னு சொல்லலாம். தன்னிலேயே தானே ஆத்மன் ஏவாத்மனா துஷ்ட, ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்ட, நத்திங் ராங். அப்படி சொன்னாலும் என்னிலேயே நானே, என்னாலேயே, என்ன மேலேயே, எனக்குள்ளேயே என்னை நானே ரசிக்கிறேன். அங்கே டியூவாலிட்டி இல்லை, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நிச்சினோதி, அப்படிப்பட்ட இந்த ஒரு நிச்சய கன்ஃபர்மேஷன். தஸ்மின் நிச்சிதே, இந்த மாதிரி ஒரு வாட்டி எஸ் நான் பிரம்மானந்த ஸ்வரூபம் தானே, ஒரு விகாரமும் ஒரு ஆகாரமும் இல்லாமல் இருக்கிற பிரம்மஸ்வரூபம் தான், நான் ஆனந்த ஸ்வரூபம் தான் சொல்லிட்டு தஸ்மின் நிச்சிதே. எப்போ அந்த பிரம்மானந்தம் அப்படி அவனை கன்ஃபார்மாக அவனை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிட்டானோ, இவன் ஒரு வாட்டி சக்ருத், ஒரு வாட்டி, அப்போது என்னாகும் நிஜமாக? அப்போ வந்து து அயம் அந்யதா அப்படி
விஸ்வசிதி. எல்லா டைமும் 24 மணி நேரம் அப்படி இல்லைன்னா கூட, பட் எல்லா அனுபவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே அந்த பிரம்ம சைத்தன்யம் தானே, அது எப்பவுமே இருக்கு. அதனால தான் அந்யதா மீன்ஸ் இன் ஆல் அதர் டைம்ஸ் ஆல்சோ, ஈவன் எனி ஆக்ஷன் என்ன பண்ணாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என்ன எப்படி இருந்தாலும் சரி, சரீரம் இருக்கிற வரைக்கும் அது ஏதோ பண்ணிட்டு இருக்குமே, இருந்தால் கூட அப்படி விஸ்வசிதி. இதெல்லாம் விஸ்வசித்தின்னா அப்புறம் ஹி பிலீவ்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு இது எனக்கு எப்போ கிடைக்கும், நேற்று பேசிட்டோமே, இதெல்லாம் கேட்டதை பிறகு நான் வேறு ஏதாவது பண்ணணும். பண்ணுறதன்னாவே போச்சு, டூயிங்கன்னாவே கர்மகாண்ட ஏதாவது சொல்லுவார். இது பாருங்க, இந்த பூஜை இது பண்ணி நீங்கள் 10 நாள் அப்படி இருந்து அப்புறம் இவ்வளோ நாள் இப்படி எல்லா தானே விரதம், அதாவது விரதம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் கடைசி நாள் உத்வாசனம் பண்ணி விரதம் முடிஞ்சாச்சுன்னு அப்படி. ஸோ விரதம் பற்றி எல்லாம் சொன்னார், விவரித்தார். இருக்கு சச்சியானந்த விரதம் புஸ்தகம் இருக்கு, படித்து முடிச்சதுனால ஒன்றும் வராது, பண்ணணும். லிஸ்ட் எல்லாம் கொடுப்பான், முகூர்த்தம் எல்லாம் கொடுப்பான், எல்லா விவரங்கள் இருக்கும், எல்லா கர்மத்துக்கு அப்புறம் பண்ணணும். ஞானத்துக்கு அப்புறம் இன்னும் பண்ணக்கூடாது. அதனால் ஞானத்துக்கு ஒன்றும் அப்படின்னு விஸ்வசதி. இதில் பிரம்மானந்தம் விடணும், பிரம்மானந்தம் ஆல்ரெடி இருக்கு அங்கே, நான் என்ன பண்ணணும் அதுக்கு போய்? விஸ்வாசம் வரலையே, வேறு எது மேலே விஸ்வாசம் வருதே? अथ अष्टमीति नवमीति चतुर्दशीति ज्योतिष्कवादे विश्वसति उपविशन्ति. ஜோதிஷர் ஜப் சொல்கிறாருன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து நம்பிக்கையோட. ஆனால் வேத மாதா அஹோ தத்துவமசீதி மகா வாக்கியம், நீ தத்துவம், நீ அதுதான் நீ பிரம்மன்னு சொன்னால் நான் விஸ்வசந்தி ஏவா. What a tragedy. சங்கராச்சாரியர். அதனால் இப்போ அந்த ஸ்ரத்த பற்றி சொன்னார். ஸ்ரத்தா விஸ்வாசம், ஃபெய்த் நம்பிக்கை எல்லாம் போட்டுக்கலாம் வார்த்தை. அப்படி சொல்லி அதுக்கப்புறம் இப்போது எஸ் நவ் ஐ அண்டர்ஸ்டுட், எனக்கு புரிஞ்சது. இப்போவே இங்கேயே இருக்கிற இந்த எல்லா சிச்சுவேஷனு, இந்த கான்டெக்ஸ்ட், இந்த பிளேஸ், இந்த டைம்லேயே அது என்னவதாகட்டும், நான் இப்போவே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு டெட் பாடி இஸ் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, நீ அங்கே இருக்க, இல்லை இந்த பாடி இப்போது போகிறது ஏதோ கொஞ்சம் தெரியணும்னு அவசியம் இல்லை, சிலவாடி தெரியாமல் ஆகிடுவான், பட் தெரியுது. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருந்தால் கூட ஸோ வாட் பிரம்மமான எனக்கு எதுவுமே தொடலை, எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது மினிஸ்டர். அப்போது என்ன சொல்கிறாருன்னு அடுத்த ஸ்லோகத்தில், ஈவன் இப்போ இனிமே உலகத்தில் இருப்பான், சாதாரணமாக இருப்பான். அவனை என்ன எப்படி இருப்பான், சாதாரணமாக இருந்துட்டு இப்போது இன்னொரு வேலை பண்ணுவான். அவனை தாத்ருக் புமானுதாசீன காலேப்யானந்த வாசனாம்
உபேக்ஷ முக்கியமானந்தம் பாவயத்யேவ தத்பரஹ. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. தாதிருக்கு அப்படிப்பட்ட அவனும், எது ஸ்ரத்த இருக்கிறவனும், அதனால அவனுக்கு அனுபவம் வந்துச்சு. இனிமே டவுட்டே கிடையாது. அப்படிப்பட்ட அவனை அந்த மனுஷனை இவன் சகஜமாக ஸ்ரவணம் வேதாந்தம் எல்லாம் பண்ண கொஞ்சம் உதாசீன பாவனை வரும். உதாசீன பாவத்தில் நம்ம பாராட்டுறோம். பி இன்டிஃபரெண்ட், இல்லை சாட்சியாயிரு அப்படியெல்லாம் சொல்கிறோம். பகவான் கீதையில் கூட உதாசீனவதாசீனம் மத்தியஸ்தத்வேஷ பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு அப்படின்னு உதாசீன ஆசீனம். இங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? சரி, இந்த உதாசீன கொஞ்சம் பிரம்ம ஆனந்தத்தோட கிளிம்ஸ் அவனுக்கு தெரிஞ்சது. he recognized it. அப்படிப்பட்டவன் காலே அதுக்கப்புறம் வாசனானந்தம்னு பேசியிருக்கோம் நிறைய ஸ்லோகங்கள். முதல்ல இப்படிப்பட்ட நித்ரలో ஆனந்தம் இருக்கான்னு சொல்லி அது ஞாபகம் படுத்துக்கிறதுக்கு பேர் வாசனானந்தம். வாசனை ஒன்றும் இல்லை, நடந்து போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு ரிகலெக்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ் அது ஃபீல் பண்ணுறது பேர் வாசனானந்தம். அதே வாசனா துக்கம் கூட இருக்கலாம். நடந்து போன ஒரு துக்கம் நினச்சிக்கிட்டு திரும்பி நடத்துது, நடந்து போயிடுச்சு, அது வாசனையாக இருக்குது, அது இம்ப்ரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பிரம்மானந்தம் கூட முதல்ல வாசனானந்தமாக தான் நம்ம கிரகிக்கணும்னு ஆரம்ப ஸ்லோகங்களுக்குள்ளே படித்தோம் இந்த சாப்டரில். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவன் இப்போது அந்த வாசனானந்தத்தினு கூட அவன் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, கவனிக்கிறதில்ல. உபேக்ஷா இந்த விஷயங்களுக்குள்ள கூட அன்னைக்கு அந்த டாக்கு, அந்த பாயிண்ட்டு, அன்னைக்கு சுவாமிஜி இப்படி சொன்னார், குருஜி இப்படி சொன்னார், ஏதோ ஒன்று சம்திங் கோயிங் பாஸ்ட் அண்ட் பிரிங்கிங் தட் அண்ட் ஹைலைட்டிங் இஸ் கால்டு வாசனானந்தா. ஏன் ப்ரெசண்டில் இப்போ என்ன கவனிச்சிட்ருக்கு? அதனால் சாதகர்கள் கூட நிறைய they revel in the old experiences. Don't think about the past, don't talk about the past. and என்ன அர்த்தம்? கொஞ்சம் சிலவாட்டி விவகாரத்தில் சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஏதோ பேசுவோம். But are you really sincerely speaking and involving in that? Not drama, நாடகம் பண்ணுறிய போ, முடிஞ்ச வரைக்கும் பண்ணாமே இருந்தால் நல்லதே. கொஞ்சம் பண்ண திரும்பி அந்த ஒரு கான்வர்சேஷன், அதெல்லாம் திரும்பி இன்னொரு வாசனையாக, இன்னொரு எக்ஸ்ப்ரெஷனாக வரும். ஏன்னா யாரும் எல்லாம் நாலு பேர் பேசுவாங்க இல்லையா, 4 விதமாக. தென் எகெயின் தட் வில் டேக் another form. ஸோ இப்படி இந்த வாசனைகள் எல்லாத்தையும் க்ஷீணம் பண்ணுறதுக்கே எனக்கு போதும்னு டைம் இருக்கும்போது வை யூ ஆர் கிரியேட்டிங் நியூ வாசனாஸ் அகெயின்? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லஸ். அதை சாதகன் சைலண்ட்டாக அவனுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும். டோன்ட் ரிகால் எனிதிங். ரிகால் பண்ணாமல் ப்ரெசண்டில் இருக்கிறதே பெரிய சாதனா. இது அவ்வளோ சுலபமானதுக்கா இல்லை. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ரிலேட்டட் இருக்கிறனால ப்ரெசண்ட். ஸோ வாசனானந்தமபி காலே
கிராஜுவலி போக போக உபேக்ஷா. I have to think about the sleep now. ஆனால் முதல்ல சொல்கிறோம் தூக்கத்தை பற்றி விசாரணை பண்ண, ஏன் நடந்து போனது அப்படி அதை பற்றி விசாரணை பண்ணோம். பிகினிங் இட்ஸ் ஓகே. இப்போ what I am in present now. மைண்ட் எப்போ ப்ரெசண்ட்டுக்கு வருதோ அது மைண்ட் இல்லை. இந்த மூமெண்ட்டில் இருக்கும்போது அது மைண்ட் இல்லை, அது கான்ஷியஸ்னஸ் தான். அதுக்கு தான் ஒரு விற்த்திக்கு இன்னொரு விற்த்திக்கு நடுவில் அந்த பாஸ் கேப் பாரு, கவனி. சப்தத்துக்கு முன்னாடி சைலன்ஸ் இருக்கு, சப்தத்துக்கு அப்புறமும் சைலன்ஸ் இருக்கு. இந்த சப்தம் ஏற்படும் போது கூட சைலன்ஸ் தான் இருக்கு. உதாரணம் இது தாட். அதனால்தான் மேனிஃபெஸ்டட் கான்ஷியஸ்னஸ், வியக்தமான சைத்தன்யத்து பேர் மைண்டு, அவ்வக்தமான மைண்டு பேர் கான்ஷியஸ்னஸ். அதனால் மைண்ட் ஏதோ ஸ்பெஷலாக இருக்கேன்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப கல்பனை எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை எல்லாம் தோணுறதா சர்வம் பிரம்ம மகா விபூதி. விபூதி பிரம்மதேவனே விஷ்ணு பகவானை பற்றி பிரார்த்தனை பண்ணும்போது நாராயண பகவானே பிரம்மஸ்துதி பாகவத்தில் நிறைய ஸ்லோகங்கள் இந்த வார்த்தை கூட எண்டாகும். ச பிரம்ம மகா விபூதி தஸ்மை நமஸ்காரம் பண்ணிட்டு பிரம்ம மகா விபூதி பிரம்ம மகா விபூதின்னு சொல்லுவார். அதனால சொல்லி சரி நெக்ஸ்ட் வாட். அப்புறம் முக்கியானந்தம், ஒரிஜினல் மை என்னுடைய ஸ்வரூப ஆனந்தம். முக்கிய ஆனந்தம் பாவயதி இதி ஏவ தத்பரஹ. ஸோ தத்பரஹ அதுக்கே டெடிகேட் ஆகி அதுதான் அப்படின்னு அந்த சிந்தனையிலேயே அந்த மறக்காமல் இருக்கிறது தத்பரஹ. ஹூ இஸ் டிவோட்டட் டு இட். ஓகே, பதிவிரத்தன் எப்படி டிவோட்டட்? பதிவிரத்தன்னா ஷி இஸ் வெரி மச் டிவோட்டட் டு ஹர் ஹஸ்பண்ட். தத்பரஹ. அதுபோல் தான் அந்த தத்து ஹியர் தட்டனை சொல்கிறதுக்கு பதிலாக அந்த பிரம்மானந்த பரஹ தத்து பிரம்மானந்தத்தில் ஈடுபாடு. முக்கிய ஆனந்தம் அதுதானே. அதனால் வாசனானந்தம் எதுக்கு நான் கொண்டு வரணும் நினச்சிக்கணும் அப்படின்னு முக்கியானந்தத்தினே பாவிச்சுட்டு இருக்கிறது. இதுக்கு பேர் தத்பரஹா. ஸ்ரத்தை இருக்கிறவனும் இவன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 122 ஒரு உதாரணம் கொடுக்குறார். இதுக்கு కొంచెం లౌకికమైన ఉదాహరణం. பஞ்சதசிలో வித்யாரண்ய சுவாமி அங்கங்கே 2-3 அப்படியெல்லாம் ரொம்ப லௌகிகமான உதாரணங்கள் எல்லாம் கொடுத்தார். பரவ்யசனினி நாரி வியக்ராபி கிருஹகர்மணி ததேவாஸ்வாதயத்யந்தஹ பரசங்கரசாயனம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் லேடி இல்லீகலாக இல்லிஜிட்டிமேட்டாக தெரியாமல் இன்னொரு பரபுருஷனு கூட சம்பந்தம் வச்சிருந்தான் அந்த அம்மா. ஆனால் இந்த வீட்டில் இங்கே ரொம்ப எல்லாமே நல்லா பண்ணுறான், நல்ல ஹானஸ்ட் ஒய்ஃப் போல் இங்கே எல்லாம் பண்ணுறான், வீடில் நல்லா வச்சுக்கிறான், சமைக்கிறான், ஹஸ்பண்ட் எல்லாம் பண்ணுறான். இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட
அந்த அம்மாவுக்கு, அந்த விமனுக்கு வந்து பரபுருஷனுக்கு கூட இருக்கிற அந்த சம்பந்தம் அது எப்போ வச்சுக்கிறானோ என்னமோ தெரியல, மொத்தத்தில் அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஆனந்தமாவது சந்திருப்தியாவது வாட் எவர் இஸ் அந்த லைக்கிங் வாசனை, அந்த வாசனை வச்சுக்கிட்டு அதனே நினச்சிக்கிட்டிங்க. ஆனால் இங்கே எதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறான், ஆனால் அந்த என்னது பரசங்க ரசாயனம், அந்த பரபுருஷனுடைய சம்பந்தம் அதனால வர அதெல்லாம் அது வச்சுக்கிட்டு ஆஸ்வாதயதி அத்தியந்தக, ஷீஸ் அந்த ப்ளஷர் அந்த ஆனந்தத்தின்னு இங்கே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதும், இந்த உதாரணத்தில் நமக்கு வேண்டியது என்னென்னா, இன்ஸ்பைட் ஆஃப் ஷீ இஸ் இன்வால்விங் வித் தி ஹியர், நார்மலாக இருக்கிற போல் இருந்தால் கூட வெளியில் எதுவுமே தெரியல தெரிவிக்கலை, பட் ஷீ இஸ் ஹானஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் போல் இங்கே இருக்கிறான். ஆனால் த மைண்ட் இஸ் ரெவெல்லிங் வித் தி, இது வந்து கோபிகள கதை விஷயம் அப்படி சொல்லணும். இவர் ரொம்ப லௌகிகமாக சிம்பிளாக சொன்னார். ஈவன் இட் இஸ் நாட் எ வெரி ஜென்ரல் எக்ஸாம்பிள், தேர் இஸ் எ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஆஸ்வாதத்தை இல்லையா, என்ஜாய் பண்ணுறானே. ஆனால் இங்கே ஒன்றும் தெரியல இருக்கிறது இப்போ இல்லை, அது வாசனானந்தமாக தான் இருந்தது. பட் இங்கே இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் தடமில்லை, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இது எப்படின்னா, நிறைய வாட்டி வேறு இன்னொரு வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆனால் மனசெல்லாம் வேறு எங்கே இருக்கும். இது டிரைவிங் பண்ணும்போது நிறைய வாட்டி ஆகும். ஆட்டோமேட்டிக்காக டிரைவிங்கு காலு கையெல்லாம் போயிட்டுருக்கும், கண் ஏதோ அது ஞாபகம் வச்சுச்சு கைட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ அது சம்டைம்ஸ் தெரியும் நம்ம நிற்க வேண்டிய இடம் தாண்டி போயிட்டோம், அது கூட ஆகும் இல்லையா. பட் மைண்ட் கீப் ஆன் திங்கிங் அபவுட் இட். ரொம்ப ஜெனரல் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு இடத்துக்கு எங்கோ போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அது கொஞ்சம் முக்கியமான ஒர்க்கு, சம்திங் பேங்க்கு போய் இன்றைக்கி மேனேஜர் கூட பேசணும், அப்படியே ஏதோ இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இருக்கும்போது, ஓகே மில்லட் மாவு வாங்கிறது கடைக்கு போனால் அவ்வளோ யோசிக்க மாட்டோம். ஆனால் பேங்க்குக்கு போகணும் இன்றைக்கி அங்கே இதுக்கு, அப்போது சப்போஸ் அவங்க இதெல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மேனேஜர் சப்போஸ் இஃப் ஹி சேஸ் லைக் தட் திஸ் இஸ் நாட் கரெக்ட், இதுக்கு இது வேணும்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுறது. அப்புறம் சரி இப்படியெல்லாம் நம்ம முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கிறோம், நமக்குள்ளே பேசிக்கிட்டு எல்லாம் செய்வோம். ஏன்னா இம்பார்ட்டண்ட்டு ஒர்க்குக்கு செய்யும்போது நீங்கள் கவனித்து பாருங்கோ, கண்டிப்பாக இதெல்லாம் ஓடும் மனசில். முன்னாடியே ஒன்று இது, இப்போ அங்கே போனால் சப்போஸ் அவர் இல்லைன்னு எனக்கு, அவர் என்ன பண்ணுறது, திரும்பி சப்போஸ் அவர் இந்த டாக்குமெண்ட் வேணுமான்னு கேட்டால் அதுக்கு என்ன பண்ணுறது. ஸோ லைக் திஸ், அவர் பேசுனது போலும் அதுக்கு நீங்கள் இப்படி நினச்சது போலும் டெசிஷன் எடுத்த போலும் அதுக்கு என்ன இது பண்ணோன்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொன்னால் சார் ஒருவேளை நான் இப்படி சொல்லுவேன். லைக் திஸ் we create our own inner dialogue இல்லையா. ஆனால் உண்மையாக நீ இருக்கிறது வேறு இடம், நீ பண்ணுற இப்போது டிரைவிங் பண்ணிட்டுருக்க, பட் அதெல்லாம் வருது. அதுபோல் இப்போ இந்த உதாரணங்கள் எல்லாம் என்னென்னா, நீ சாதாரணமான இந்த ரொட்டீன் லைஃப் ஏதாவது போயிட்டு இருந்தால் கூட, ஓகே ரொட்டீன் லைஃப்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக, ரொம்ப டாக்கேட்டிவ், ரொம்ப இன்டெலிஜிங் பர்சன் அப்படி இருந்தால் முடியாது. பட் ஜெனரல்லி நமக்கு யாருக்கு ரொட்டீன் இல்லை, எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருக்குது. சுவாமி என்னாலும் சன்னியாசன்னா கூட பாடிக்கு சிலதெல்லாம் பண்ணணும் இல்லையா. பாடி ரிக்வயர்ஸ் சம்திங். மார்னிங் எழுந்திரிச்சானு எப்போ தியானமே பண்ணி உட்கார முடியுமா என்ன, அது டீ வேணும், எல்லாம் குளிப்பாட்டணும், எல்லாம் சரி. ஸோ ரொட்டீன் நடந்துட்டு இருந்தால் பாடி ஒரு பக்கம் இப்படி உபாதி. ஸோ வாட் என்ன போச்சு இப்போ
ஸோ இப்போ என்ன பாயிண்ட்ன்னா, நீ ப்ரிஃபரன்ஸு கொடுத்து நிறைய அதுகளோ ஒன்றுக்கப்புறம் மைண்டுன்னு வந்து இந்த மாதிரி ரோல் பண்ண விட்டுட்டா அது ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பிரம்மானந்தம் என்னோடய ஸ்வரூபம் அப்படின்னு மறக்காமல் இருக்கிறது, அது நிஷ்சினோதி அப்படி இருக்கிறது. பரசங்க ரசாயனம் போல் பிரம்மானந்த ரசசங்கம் ரசாயனம் இருக்கு, அது வச்சுக்கோ அப்படின்னு இந்த உதாரணம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 123வது ஸ்லோகம். ஏவம் தத்வே பரே சுத்தே தீரோ விஸ்ராந்திமாகதः ததேவாஸ்வாதயத்யந்தः பஹிர்வ்யவஹரன்னபி. ஸோ இப்போ இந்த மேலே எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் அதே போல் இப்போ இங்கே வந்து ஏவம் இதே விதமாக சிமிலர்லி மேலே எக்ஸாம்பிள் கொடுத்தோமே அதுபோல் இந்த தீரக வார்த்தைங்க பாருங்க, ஸ்ரத்தாங்க வந்துச்சு, தீரக. இவன் வந்து யாருன்னு தீரன் கொடுக்கும்? பரே சுத்தே தத்வே விஸ்ராந்திம் ஆகதः. யார் வந்து இந்த பர பிரம்ம சுத்த தத்துவத்தில் தானே தான் அதில் வந்து விஸ்ராந்தி ரெஸ்ட், அதில் தான் ரெஸ்ட் இருக்கு, அதுதான் உண்மையான ரெஸ்ட் ரிலாக்ஸேஷனும் அப்படின்னு சொல்லி அதினே சாஞ்சிக்கிட்டு அதிலேயே பிரம்மணியேவ சரதி, இது பிரம்மச்சாரி இல்லையா, சாஞ்சு பிரம்மன் இல்லை சாஞ்சிக்கணுமா, யூ ரிக்ளைன் இன் த பிரம்மன். விஸ்ராந்தி, ஸ்ராந்தி மீன்ஸ் ஸ்ட்ரெயின், ரெஸ்ட்லெஸ்னஸ். விஸ்ராந்தி இஸ் எங்கே அந்த ஸ்ராந்தி இல்லாமல் ஆகிறதோ அது விஸ்ராந்தி. கெஸ்ட் ஹவுஸ், ரெஸ்ட் ஹவுஸ் சொல்கிறோம் இல்லையா, விஸ்ராந்தி பவனம், அதிதி, கவர்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கெஸ்ட் ஹவுசஸ் வில் பி தேர். அது பக்கா ஹிந்தியில் அப்படி எழுதணும்னா இந்த கவர்மெண்ட் விஸ்ராந்தி பவனம்னு இருக்கும், விஸ்ராந்தி. தீரக ஆகதः அதினே ஆசிரிச்சிட்டான், விஸ்ராந்தி சொன்ன ஆசிரிச்சிட்டான், அதுக்குள்ளே வந்துட்டான், அதிலே இருக்கிறான். அப்படிப்பட்டவனை வந்து அங்கே எப்படி அந்த ஸ்திரீ எக்ஸாம்பிள் சொன்னமோ ததேவ, அப்போது எனக்கு விஸ்ராந்தி அங்கே தான் இருக்கே, வேறு எதில் விஸ்ராந்தி இல்லை. அதனால் எதுலேருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கலை. பட் சில ஆப்ளிகேஷன்ஸ் போல் ஏதோ இருக்கிறதுனால சிலது பண்ண வேண்டியிருக்கு. ததேவ ஆஸ்வாதயதி, அதே வார்த்தை அந்த ஸ்லோகத்தில் உபயோகப்படுத்த, ததேவ ஆஸ்வாதயதி அத்யந்தः. அத்தியந்தம்னா லிமிட்லெஸ்லி. ஸோ நானும் ஹாப்பினஸ்ஸுக்காகவோ என்னுடைய நிம்மதிக்காகவோ சுகசாந்தி ரட்சணலுக்கு வந்து நானும் எங்கேயுமே யாருக்கிட்டேருந்து என்னைக்கும் பெக் பண்ண வேண்டியதே இல்லை. ஈவன் ஐ நீட் நாட் ஆஸ்க் தி லார்ட். வேளை அந்த கடவுள் இருக்கார், அந்த நம்பிக்கையில் இருக்கு, ஈஸ்வரன் நம்புகிறோம், சமஷ்டின்னு நம்புகிறோம், சமஷ்டிக்கு எல்லாம் விட்டு கொடுத்தாச்சு சமஷ்டி. அப்போ அவர் எனக்கு வந்து ஸ்ரவண மன நிதித்தியாசனம், சத் சங்கம், குரு எல்லாம் கொடுத்தாச்சு இனிமே. அதனால் இப்போது குரு சாஸ்திர உபதேசம் பண்ணுறாரு. அதனால தான் என்ன சொல்கிறோம், பொதுவாக முதல்ல வந்து ஈஸ்வர டிபெண்டன்சி வேணும். ஈஸ்வர டிபெண்டன்ஸ்லேருந்து உலக மேலே ஆதாரப்படுறதை விட்டுட்டு ஈஸ்வரன் ஆதாரப்படும். ஈஸ்வரன் கிட்டேருந்து குரு சாஸ்திரத்து மேலே ஆதாரப்படும். சாஸ்திரம் வந்து குரு மேலே ஆதாரப்படும், இல்லை சாஸ்திரம். அப்புறம் சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னா, எதுக்கு நீ அவங்க மேலே இவங்களே ஆதாரப்படுற, உன் மேலே நீயே ஆதாரப்படு. செல்ஃப் டிபெண்டன்சி இஸ் கால்டு ரியல் இண்டிபெண்டன்சி இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறாரு.
ததேவ ஆஸ்வாதயந்தி அத்யந்தः. அப்போ எப்படி பஹிஹி வியவஹரன் அபி தான் he is doing all his exactly Gopi's example. They were engaged in their own houses, but all the time Krishna 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 consciousness. Okay, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, வீட்டில் மாமியார் மாமனார் எல்லோரும் இருக்காங்க, எல்லாம் ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்குது. பசு மாடுகள் எல்லாம் பண்ணணும், எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் கூட they were never forgotten the Krishna. அது அங்கே அந்த ஸ்டோரிஸ் அதெல்லாம் காட்டிட்டு எக்ஸாக்ட் லைக் தட் பிரம்மன் என்ன நான் எப்படி மறந்துடுவேன். பட் அவங்க கிருஷ்ணன் தனியாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஞானிகள் ஆகிட்டாங்க. ஆனதுக்கப்புறம் அவர் எங்கே தனியாக இருப்பார், நமக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு they realized it. ஸோ பஹிஹி விவஹரன்னபி தீரஹ. ஸோ முக்கியமான வார்த்தை அந்த தீரஹ అనేది இப்போ எலாபரேட் பண்ணுறாரு அடுத்த இதில். ஸ்ரத்த பற்றி சொல்லியாச்சு. 124 யாருன்னு தீரனன்னு கூப்பிடலாம், தீரனன்னு யார் அப்படின்னு தீரத்வமக்ஷ ஆனந்தாஸ்வாதவாஞ்சயாம் திரஸ்கிருத்யாகிலாக்ஷாணி தச்சிந்தாயாம் பிரவர்த்தனம். தீரரன்னு இவர் தப்பா, இவனு தான் தீரனன்னு சொல்லணும். இங்கே தீரஹன்னா யார் ஏ வைஸ் சீக்கர், புத்திசாலியான முமுக்ஷு யார், இல்லை ஞானனிஷ்டமான யார். இன்னும் முமுக்ஷு என்ன சார், ஞானம் பிரம்மானந்தமே வந்துச்சு இல்லை. தீரஹ தீரத்வம். இந்த தீரத்வம் అనేది அக்ஷ பிராபல்யே அப்பி, உடம்புல தெம்பு நல்லா இருக்கு, இந்திரியங்கள் எல்லாம் நல்லா வேலை பண்ணுறது, அப்புறம் ஆனந்திக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. எல்லாமே தைத்திரியம் ஞாபகம் வரணும். ஆனந்த மீமாம்சா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்ட. அக்ஷன்னா இந்திரியங்கள் எல்லாம் பர்ஃபெக்ட், தேர் ஹெல்தி அண்ட் லைக். அதேபோல் இவன் யுவக்கனாக இருக்கிறான், பலவானாக இருக்கிறான், ரொம்ப பதவியில் இருக்கார். அதனால அங்கே சக்கர பூபதி பற்றி கம்பேரிசன் தைத்திரியத்தில். அப்புறம் சொல்லி கடைசியில் அவ்வளவு அதெல்லாம் இருந்து சயேகோ மானுஷ ஆனந்த, இட் ஜஸ்ட் எ ஹியூமன் பீயிங் ஹாப்பினஸ், ஜஸ்ட் எ ஹியூமன் பீயிங் ஹாப்பினஸ் இருந்தப்போ கூட, எல்லாம் ஃப்ரீலி அவைலபிளாக இருந்தால் கூட ஆனந்த ஆஸ்வாத வாஞ்சையா அது எல்லாத்துலையும் இண்டல்ஜ் ஆகணும். அப்புறம் நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ, நோ ஒன் இஸ் தேர் டு ரிஸ்ட்ரிக்ட் மீ. இது எங்கே கவனிக்கிற முதல்ல முக்கியமாக கல்யாண சாப்பாட்டுக்கு போனால், பொஃபே சிஸ்டத்துக்கிட்ட போனால் கவனிக்கணும். ஒரு டெஸ்ட் அது. இண்டல்ஜ் மனுஷன் ஃப்ரீயாக கிடைக்கிறது எல்லாம் அப்படின்னா உன்னோட சாய்ஸ்ன்னு சொன்ன விடுவானா? அப்போ கூட யார் இண்டல்ஜ் ஆகாமே திரஸ்கிருத்திய அகில அக்ஷாணி, எல்லா இந்திரங்களே நோ நோ நீட் டு ரன் ஃபார் யூ, போகாத வெளியில் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த நாய்கள் எல்லாத்தையும் கட்டி போட்ட மாதிரி உட்கார். டாமி ஜெர்ரி டெம்மி எல்லோரும் உட்காரும். 5 புலங்கள் திரஸ்கிருத்திய அகில அக்ஷாணி, அகில எல்லா இந்திரியங்களும்
அதுக்கப்புறம் தத் சிந்தாயாம் பிரவர்த்தனம். அது நீ சிந்திக்கிறது பற்றியோ அது எல்லாத்தினையும் தத் சிந்தாயாம். அப்போ கூட அவன் ஏன் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறான்? ஏன் அப்படி எதுவுமே சாப்பிடாம அப்படி ரொம்ப கச்சிதம் அப்படி இருக்குங்க, கொஞ்சம் சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு தேவையில்லை. மை சென்சஸ் ஆர் நாட் கிரேவிங் ஃபார் இட், மைண்ட் ஆல்சோ நாட் கிரேவிங். பட் எங்கே இருக்கு? தத் சிந்தாயாம். தத் சிந்தனை, தத்தனை இங்கே திரும்பி அந்த பிரம்மானந்த சிந்தனம், அதில் அந்த கான்டெம்ப்ளேட் அது எனக்கு இருக்கிறதுனால, அப்புறம் அதோடைய பவர்னால தான் இங்கே வந்து he is able to stop it. அது இல்லை. அப்படி யார் பண்ண முடியறதோ அவன் தான் தீரக. தீரக மோஸ்ட்லி நம்ம சாதகளை நம்ம எப்போ செக் பண்ணிக்கணும்னா, நான் தனியாக இருக்கேன். அந்த சமயத்தில் தான் நம்ம மைண்டு, நம்முடைய டிசைர்ஸு, நம்முடைய விகாரங்கள் எப்படியாவது அப்படி இப்படி என்ன ஆகிறது. அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எதுவுமே பண்ணாமல் சிம்பிள் என்ன வச்சுருக்கோம் ஒரு சாதனை. காலையில் 8 மணி வரைக்கும் செல்ஃபோன் தொடாது. இது பண்ணி சாதிச்சாவே பெரிய சாதனை. நான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால சொல்கிறேன். இல்லை, யாரோ அர்ஜெண்ட்டாக சொல்லணும்னா கூப்பிடுவான். பட் சில முட்டாள்கள், சில மூடர்கள் வந்து அப்படி 6:30 மணிக்கு 7 மணிக்கு கூட கூப்பிடுறதுக்கு they won't hesitate. They will call simply. Messages, don't see any message. என்ன இருக்கும்? மேக்ஸிமம் somebody died. அதுக்கு மேலே பிக் மெசேஜ் ஏதாவது இருக்குமா? அப்படி அதுக்கு நான் முக்கியம் அப்படின்னு இருந்துச்சுன்னா they will call and tell. பட் நாம் அது டிங்குன்னு சொன்னாவே உடனே மைண்டு டிங்குன்னு போகும். டிங்கு டிங்கு. அது அப்படி இருக்கும்போதும் இன்னும் பொதுவான வாழ்க்கை பற்றி என்ன சொல்ல? ஸோ பிரவர்த்தனம், சிந்தாயாம் பிரவர்த்தனத்தினால இதெல்லாத்தையும் திரஸ்கிருத்தி பண்ணுறான். அவன் அதிக பேர் தீரத்துவம். இதுக்கு என்ன ஆதாரம்? ரொம்ப பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் ஸ்லோகா ஃப்ரம் தி கட்டோபனிஷத்து. பராஞ்சிகானி வெத்ருணத் ஸ்வயம் பூஹு தஸ்மாத் பரான் ந பஷ்யதி அந்தராத்மன். பை நேச்சர் இந்திரியங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராவர்டட், அதெல்லாம் வெளியில் அப்படி திருப்பி வச்சிருக்குது. அப்படி வச்சிருக்கு சிருஷ்டியில் பிரம்மதேவன் எல்லாம் திருப்பி வச்சு வெளியில் உள்ளே பாரு உள்ளே பாரு உள்ளே பாரு. எப்படி சார் உள்ளே பாரு? எல்லாத்தையும் அப்படி வச்சுட்டிங்க. அது அப்படி தான் இருக்கும்ப்பா. கஷ்சித் தீரஹ பிரத்யகாத்மானமைக்ஷத். ஸோ வாட், அதெல்லாம் வெளியில் திரும்பி இருக்கட்டும். பகிர்திருஷ்டி அந்தர்லட்சியம். யோகி ஞானிக்கு கண்ணு திறந்தா இருப்பார், ஆனால் லட்சியம் வெளியில் இல்லை எதுவுமே. ஆவருத்த சக்ஷுஹு அமிர்தத்வமிச்சன். whose vision, attention is turned inward, he attains the amrtatvam. He recognizes his own original amrta swarupa self. அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இங்கே சொன்னார். ஸோ தீரத்துவம், ஸ்ரத்தா, இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். அப்படி சொல்லி 125 வந்து இந்த விஸ்ராந்தி அనే பதம் உபயோகப்படுத்திட்டார் இல்லையா? 123
அந்த விஷ்ராந்தின்னா அது எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 12 11க்கு எல்லாம் வேலை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காரணும்னு தோணும். இது வருஷங்களாக பண்ணி 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 எல்லாருக்கும் தோணும். வேறு இங்கே வழி இல்லாமல் சில பேர் ஆஃபீஸுக்கு ஓடணும். அதனால் அந்த ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ்டாக நிதானமாக வேலை ஸ்டார்ட். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 11 டீ வந்துடும். வந்து ஆஃபீஸுக்கு 1 hour தான் ஆயிடுச்சு இப்போது. அவங்க கொடுப்பாங்களே இல்லையோ, அதனால சிலவாட்டு நம்மளே கேரி பண்ணுறோம். ஏன்னா அது கொஞ்சம் அந்த டைட்னஸ் எல்லாம் போனோன்னு ஒரு நல்லா சூடாக ஒரு 1/2 கப் காஃபியோ டீயோ குடிச்சிட்டு இருக்குல்ல ஸ்டிமுலன்ட்ஸ் நமக்கு நிறைய தயார் பண்ணி வச்சுட்டாங்களே. விஷ்ராந்தி அப்படியெல்லாம் பண்ணுறதா விஷ்ராந்தி? இந்த விஷ்ராந்தி எந்த விஷ்ராந்தி பற்றி பேசுகிறோம்? பாடி அப்பப்போ நீட்ஸ் சம் ரெஸ்ட். அது அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்து திரும்பி எழுந்திரிச்சு வேலை பண்ணும். மத்தியானம் ஆனதுக்கப்புறம்னா ஒரு வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் தூங்குவான். எல்லாம் தட்ஸ் கண்டினியூ. நாட் தட் இங்கே வந்து இது இப்படி இருக்கும். அந்த விஷ்ராந்தி అనేది ஏற்பட்டால் அது எப்படி எப்படி இருக்கும்? அப்பாடா! அதுக்கு உதாரணம் கொடுக்குறாரு. பாரவாஹி சிரோபாரம் முக்தாஸ்தே விஸ்ரமம் கதஹ சம்சார வியாப்ருதி தியாகே தாத்ருக் புத்திஸ்து விஸ்ரமஹ. இங்கிருந்து அந்த விஷ்ராந்தி வார்த்தை அங்கே ஆரம்பிச்சதே இங்கே இருக்கு. இன்னும் சொல்லுவார், உதாரணம் கொடுக்குறாரு. எப்படி இந்த நிறைய தலைமையில் வெயிட் வச்சுக்கிட்டு தூக்கிட்டே போவாங்க இல்லையா? இப்போது காணும் நிறைய எல்லா இடத்துல வசதி இருக்குது. அந்த காலத்தில் நமக்கு தெரியல, வீட்டுக்கிட்ட எல்லாம் இந்த பானை விற்கிறவனு கூட நிறைய அப்படியே வச்சு கட்டி எப்படியோ வச்சுக்கிறான் தலைமையில். தலைமையில் வச்சுக்கும் போது மட்டும் யாருன்னா கொஞ்சம் தூக்கி வைப்பான்னு சொல்லுவான். எங்கள் வீட்டில் சின்னப்போ எங்களுக்கு தயிர் கொடுக்கறதுக்கு ஒரு கிராமத்துலேருந்து ஒரு அம்மா வருவாங்க. பெரிய இவ்வளோ கூட இருக்கும். அதில் எல்லாம் அந்த வீட்டுக்கு என்ன கொடுக்கணும் அந்த பெரிய இது அங்கே நின்று நடந்து தலைமையில் ஒரு துணி இப்படி மடித்து வச்சுக்குவாங்க இல்லையா? வந்ததுக்கப்புறம் நாங்கள் யாராவது கூப்பிடுவோம், கொஞ்சம் இறக்கி வைப்பா, இறக்கி வைக்க. அது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் அது வைக்கும் போதே வீட்டில் ஏதோ தின்னு மாதிரி இருந்து அது மேலே வச்சுக்குவாங்க. ஸோ திரும்பி எடுத்துக்கிறது ஈஸி. ஸோ இந்த மாதிரி ஹெவி வெயிட் தூக்கிட்டு இருக்கிற பாரவாகி சிரோபாரம் முக்தாக அப்பா எடுத்து வச்சதுக்கப்புறம் எவ்வளோ ரிலீஃப் ஆகிருக்கும் இல்லையா? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்தா கூலி இந்த வெயிட் தூக்குறவனு கூட. நம்மளுக்கே வெளிநாடு போகிறோம், இல்லைன்னா வெளிநாடு வராங்க என்ஆர்ஐ பீப்புள், கொண்டு போகணுமே 2 பெரிய சூட்கேஸ் கொண்டு போகணும். அதெல்லாம் இங்கே கிளம்பி டாக்ஸியில் வச்சு அப்புறம் அங்கே ட்ராலி இருந்தாலும் சரி அப்படி தள்ளி இப்படி தள்ளி மொத்தத்தில் அப்பா செக்கின்ல போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லையா? கார் விற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கு. வேதான் இந்த மூட்டைன்னு தூக்கி 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 இவ்வளவு நாளில் ஒரு நாளைக்கு அப்பா தூக்கி போட்டாச்சு. அப்படி தான் நினச்சி விஷ்ராந்தி எடுக்கணும். தூக்கி போக அது தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நாளாகும்? அது நம்மளாம் தூக்கி போட முடியாது. ஆனால் மானசீகமாக இப்போவே விஷ்ராந்தி. எனக்கு சரீரமும் பாரம் கிடையாது, எனக்கு பொசிஷன்ஸ் கிடையாது, ரிலேஷன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ந பந்துர் ந மித்திரம் ந குரு நைவ சிஷ்யா. அப்படி அப்போ பாரமெல்லாம் வச்சு முக்தனாயிடும் போது அவன் எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட் கிடைக்கிறதோ, விஸ்ரமம் கதா வருதோ அவனுக்கு. அதே போல் இந்த சம்சார வியாப்ருதி தியாகே, சம்சாரம் అనేది సంసారத்தில் இருந்தே உபாதியில் இருந்தே இது எல்லாத்தையும் நான்
தொலைச்சாச்சு, தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டாச்சு. சுவாமிஜி கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து, ஒரு வீட்டில் 3 பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு 3 பேருக்கு கல்யாணம் பார்த்து கரெக்டு டைம் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே 3 ரொம்ப கம்மி. அந்த காலத்தில் 5 பேர் கூட இருப்பாங்க, 6 பேர், எல்லாம் ஆண் பெண்கள் தான். அப்புறம் எல்லாம் பண்ணிட்டார். எப்படியோ அவர் இங்கே வாழ்க்கை முடிச்ச மெயின் இதே தான், எப்படி கல்யாணம் பண்ணி அனுப்புறது. அனுப்பிச்சாச்சு ஒருத்தர். அந்த லாஸ்ட்டு பொண்ணு ஒன்று இருக்கு, அப்பா அவங்கள வேறு குண்டு பாரம். அப்படிப்பட்ட அந்த அம்மா கூட அந்த பொண்ணுக்கும் கடிச்சது முடிஞ்சது. அப்பான்னா அந்த அப்பாவுக்கு எவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். அவர் என்ன நினச்சிக்குவார்னா, அடுத்த ஜென்மத்தில் கல்யாணம் வேண்டாம். கஷ்டம் இல்லை? இந்த மாதிரி எல்லாமே வெயில் காலத்தில் சிம்பிளாக நம்ம தூக்கிட்டு போடுற ஹேண்ட்பேக்கு அது கூட சுற்றி வந்ததுக்கப்புறம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதை எடுத்து அப்படி போட்டுட்டு அந்த பெட்டு மேலே எங்கோ முதல்ல உட்காரு, ஜலம் கொடு. எனி ஃபாரின் பாடி, இந்த சரீரமே ஒரு ஃபாரின் பாடி தான், பிரம்மன் ஆத்மக்கு தகுந்த போல் பொறுத்த வரைக்கும். அதனால் సంసారం త్యాగం. సంసార వ్యాప్తి త్యాగన இந்த వరల్డ్ అనేది என்ன தொந்தரவே பண்ணல. இட்ஸ் ஓன்லி நம்முடைய மென்டல் டெசிஷன் த மேக்கப் தான். ஏதி முக்கியம் கிடையாது. நத்திங் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் நத்திங் ஹோல்டிங் மீ. இந்த நத்திங்கில் வந்து இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பொசஷன்ஸ், ரிலேஷன்ஸ் அதெல்லாம் விட்டுடுங்க. ஈவன் சாஸ்திரா, குரு, ஈஸ்வரா, நாட் ஹோல்டிங் எனிதிங். சம்சார வியாபிருத்தி தியாகே, அதுதான் அப்போ நிஜமான தியாகே நைகே அமிர்தத்வமானசு. இது வந்து தாத்ருக்கு அந்த மேலே சொன்ன உதாரணத்தை போல், மேலங்க இதை முதல்ல சொன்ன உதாரணம் அதே போல் இவனுக்கு வந்து புத்தி தூ விஸ்ரமஹா. இதுக்கு எங்கே ரூட்டு தெரியுமா இந்த ஸ்லோகத்துக்கு? மாண்டூக்கிய 7வது ஸ்லோகம். பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வயம் மன்யந்தே ச ஆத்மா ச விக்னேயः. பிரபஞ்சோபசமம், பிரபஞ்சம் நம்மளை விடாது. ஐ ஹாவ் டு கிவ் அப் தி பொசஷன்ஸ், ரிலேஷன்ஸ் ஃப்ரம் மை மைண்ட். அப்படின்னு 125. சரி, போதும் இன்னைக்கு இங்கே வரைக்கும். ஸோ வெரி எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதனால தான் கொஞ்சம் 5, 6, 10 ஸ்லோகங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். பட் இட்ஸ் ரொம்ப அழகான ஒரு ரீகேப் ஃப்ரம் எவ்ரி ஆங்கிள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.